जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது? மக நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சில விஷயங்கள் உண்டு. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிறர் நலம். அதாவது சிம்மராசி நிறைய நல்ல குணங்கள்லாம் உண்டு. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிறர் நலம் அப்படிங்கிறது, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருப்பாங்க. ஞாபகம் வைத்தல், எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட மாட்டாங்க அவ்வளோ லேஸில். நீ எப்போ நடந்தாலும் சரி, எப்போ கேட்டாலும் சரி, சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, நீ இந்த நாளில் இந்த விஷயம் எனக்கு நீ செஞ்ச எனக்கு ஞாபகம் இருக்குது, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. தொண்டு செய்தல், பிறருக்கு உதவி செய்தல், தொண்டு செய்தல், மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு கொடுக்கறது, மன்னித்தல், சரி போ தொலை அப்படின்னு சொல்கிறது, விட்டு தொலை, சரி போ, இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ணாத போ அப்படின்னு சொல்கிறது, அம்மாரிலாம் உண்டு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பாக பேச வேண்டும், அன்பாக பழக வேண்டும், அன்பாக பேச வேண்டும். கோபம் வேண்டாம், கோபம் இல்லாமல் சில விஷயங்களை கொண்டு வாங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுடைய ராசிப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்றா நம்ம பார்ப்போம். முதல் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிம்மராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதை ரொம்ப தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கணும் நம்பிக்கை. ஏன்னா இப்போ கண்டக சனி நடந்தால் கூட நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும், நமக்குன்னு ஒரு நல்ல விஷயங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பு, அந்த தன்னம்பிக்கை, அந்த வைராக்கியம், வில் பவர் அப்படிங்கிறது உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா தம்பதிகள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு, ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க. என்னென்ன தேவையில்லாமல் வாயை விடுவது, தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படக்கூடும். பேசும்போது கவனம் தேவை, வாய்ப்பிழை ஏற்படும், பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு மன அழுத்தம் குறையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விடுமுறையை பயனுள்ளதாக கழிப்பார்கள். சில பேர் கடன்கள் குறையும், புதிய நிதி உதவி கிடைக்கும். திருமணம் தாமதம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் தடையாக இருப்பார்கள். ஒரு குடும்ப உறுப்பினர்கள்னாலே தடை தான். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் ஆளாக தடுக்கிறவன் யாராக இருப்பானோ இவனாக தான் இருப்பான். அது நல்லதா கெட்டதாலாம் யோசிக்கலாமா? வந்தவொடனே அப்போ ஏன்பா இதை செய்கிற, கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கலாம்ல அப்படி அதாவது அது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல. அது சில பேர் அப்படிலாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா திருமண விஷயத்தில் நடக்கும். குழந்தைகள் தாமதமாக இருக்கா, உங்களுடைய கணவர் வழி குடும்ப வழிபாட்டில் ஈடுபடவும். என்ன குலதெய்வமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக பாருங்கள். விவாகரத்து வழக்கில் சிக்கல்கள் நீங்கும். சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அரசாணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சூரிய பகவானுக்கு பார்த்திங்கன்னா 7 நெய் விளக்கு போடுங்க. முடிஞ்சவங்க சூரிய நாராயணர் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு 7 நெய் விளக்கு ஏற்றுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 19, 28. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், சிகப்பு கலர்லாம் நன்னா இருக்கும், மஞ்சள்லாம் நன்னா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற ஒரு கலராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பேச்சில் தைரியம் தேவை.
நிறைய கஷ்டப்பட்டாச்சு. சிம்மராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இன்னமும் போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டம். 2024 25 பிறந்தும் சிம்மராசிக்கு நிம்மதி கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது நான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்ல, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அளவுக்கு நிம்மதியெல்லாம் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க்கு, பேக்கரி வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். கண்டக சனி அப்படின்னு நடந்துட்டுருக்கு. வேலை பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவமானம் ஏற்படும். அதாவது வேலை இடத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போதோ இல்லைன்னா வீட்டிலேருந்து உங்கள் அலுவலகத்துக்கு போகும்போதோ வழியில் வீண் சண்டை பிரச்சனைகள் வரும். ரோட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை, சண்டை, ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து எடுத்துடணும்னு சொன்னால் குழந்தைகளாக இருக்கட்டும், அதாவது ஒரு 5 வயசுக்கு மேலே 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மின்சார பாதிப்பு, அதாவது கரண்ட் ஷாக் அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் இந்த வாரத்தில் கொஞ்சம் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். நான் சொல்கிற இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. தண்ணீர் சம்பந்தப்பட்ட கண்டம் உண்டு, கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது மா, மீ, மூ, மே இந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். கவனமாக இருந்துக்கும். என்ன மாதிரி யாருனால எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது, வரும். கவனமாக இருங்க. தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். அவப்பெயர் வரும், தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வரும். ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு, பெண்கள் தொழில், அதாவது நான் வியாபாரம் பண்ணுறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறு நஷ்டங்கள் வந்து மறையும். சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் நீங்கும். திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். வீடு சம்பந்தமான சில விஷயங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான சில பண வரவு, பண விஷயங்கள்லாம் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நன்னா இருக்கும். சிம்மராசி பொறுத்தளவில் எந்த ஒரு கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால எப்பயாவது டைம் கிடைக்குமோன்னு அந்த சூரிய வழிபாடு சொல்லும்பொழுது காலபைரவரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர், ஆஞ்சநேயர் இந்த வழிபாடெல்லாம் சேர்த்து பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அரசியலில் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வரும். விவசாயத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த 2வது திருமணம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காதலிகள், நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்ற பொண்ணு, நான் சின்சியராக லவ் பண்ணுறேங்கிற ஆண், நான் வேலையை விட்டுட்டு இந்த 24 ஹவர்ஸ் இந்த ஃபோன்லேயே பேசிட்டு ஃபோன்லேயே பண்ணிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் சிக்கல்கள் உண்டு. கொஞ்சம் வேலையிலையும் பாருங்கள். பேசுங்க, வேண்டாம்னு சொல்லலை. இதில் நிறைய சிக்கல்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி விஷயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு நியாயமாக படும். சில விஷயங்கள் மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருங்க, இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் செய்கிறது உங்கள் கையில் இருக்குது. சுபம்.